நல்ல தேவனே, உமக்கு நன்றி சொல்றோம். நீர் எங்களோடு பேசும் தெய்வம். உம்முடைய வார்த்தை வழியாய் எங்களோடு நீர் இடைப்படும். இருதயங்கள் எல்லாம் சிந்தைக்கு நேராக்கும், உணர்த்துவியும். ஆண்டவரே, விழிப்பை தாரும். உமக்காக எங்களை எழுப்பி விடும். எல்லா எதிரான வல்லமைகள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீ கவனிங்க, கவனிங்க, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த சரி, இப்ப கவனிங்க, இந்த காலம்ன்றத அதே வசனத்துல இன்னொரு தடவை ரிப்பீட் வருது பாருங்க, திரும்பவும் வருது. வாசிங்க அத. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் எழும்பும். நீ இப்படிப்பட்ட, கவனிங்க கவனிங்க கவனிங்க, கொஞ்சம் பாருங்களேன். சரி, அந்த முதல் அந்த வசனத்தில் அந்த முதல்ல வர அந்த வார்த்தையை பார்த்தோம்னா, இந்த 14ல் நீ இந்த காலத்தில், இது என்ன காலம் சொல்லுங்க? அங்க சொல்றாரு, நீ இப்ப நம்மளும் ஒரு காலத்தில் இருக்கிறோம். இது என்ன காலம்? கடைசி காலம், எழுப்புதலின் காலம், இரக்கத்தின் காலம், நெருக்கத்தின் காலம், ஆண்டவருடைய வருகை. இதெல்லாம் நம்ம நார்மலா சொல்லிக்கிட்டு இருக்கிற காரியம். இதெல்லாம் கடைசி காலம், உண்மைதான். அடுத்து ஆண்டவருடைய வருகையின் காலம், அடுத்து கிருபையின் காலம், அடுத்து வேற எழுப்புதலின் காலம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப நம்ம இந்த காலத்தை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ மொர்தெக்காய் எஸ்தருக்கு எதை உணர்த்த விரும்புறாரு? அந்த காலத்தை புரிய வைக்க விரும்புறாரு. எதை புரிய வைக்க விரும்புறாரு? இந்த காலத்துல என்னையா நடந்துகிட்டு இருக்கு, இந்த காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ற இடத்துல தான் அங்க வருது. யூதர்கள் ஒருத்தர் இனி என்ன பண்ண முடியாது, தப்ப அதெல்லாம் அந்த காலத்துக்குள்ள தான் வருது. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த காலம், அந்த காலத்தை நீ புரிஞ்சிட்டாலே, அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்ங்கிற ஒரு அந்த விழிப்புக்குள்ள வந்துட்டாலே, உணர்வு அடைஞ்சிட்டாலே, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, நம்முடைய செயலே வேற ஆயிடும். நம்முடைய செயலே வேற மாதிரி ஆயிடும். சரி, இப்ப என்ன காலம் இது? ரட்சிப்பின் காலம். ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்தப்போ ஆண்டவர் தெளிவா இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு சொன்னார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 22:52-53 வாசிங்க, வேகமா வேகமா. பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ, கவனிங்க கவனிங்க கவனிங்க, இதுவோ உங்களுடைய
நல்லா சொல்லுங்க, இதுவோ இந்த காலமோ. ரட்சகர் சொல்றாரு, இந்த காலமோ இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் இருக்கிறது என்றார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? அப்ப இந்த காலம் என்ன காலம்? அந்தகாரத்தின் அதிகாரம். அந்தகாரத்தின் அதிகாரம். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்குது அப்படி சொல்ற. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின். இவர் யாரு? தேவனுடைய குமாரன், தெய்வம் மனிதனா வந்திருக்கிறார். இவர் வந்துட்டு என்னதான் செய்துகிட்டு இருக்கிறார்? ஜனங்களுக்கு தேவராஜ்யத்தை குறித்து சொல்றா, நல்லதே செய்துகிட்டு இருக்கிறார். நல்லதே செய்துகிட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவரை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சிருக்கிறாங்க? கொலை செய்யறதுக்கு. எதுக்கு பிடிச்சிருக்கிறாங்க? அங்க அருமையா அவர் அந்த வசனத்தினுடைய அந்த முன்பகுதியை வாசிங்க, முன்னாடி வசனத்தை. பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த. கவனிங்க, நல்லது நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த நல்லவருக்கு விரோதமா தீமை எழும்போது, ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்குமே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ஒவ்வொரு நாளும் உங்களோட தான் இருந்தேன், உங்களோட தேவாலயத்தில் தான் இருந்தேன், ஜனங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நல்லது செய்துக்கிட்டு தான் இருந்தேன். யாரும் என் மேல என்ன பண்ணல, கையே போடல. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறீங்க? சேர்ந்து பிடிக்க வந்திருக்கிறீங்க. தெளிவா அவர் சொல்றாரு, இந்த காரியம் நடக்குதுன்னா விஷயம் என்ன தெரியுமா? இங்க ஒரு டைம், இங்க ஒரு சீசன், இங்க ஒரு காலம். அந்த காலம் இங்க இருக்கிறதுனால தான், அந்த காலத்துக்குள்ள அந்த வந்துட்டதுனால தான் உங்களால இந்த காரியத்தை என்ன பண்ண முடியுது? செய்ய முடியுது. அது என்ன காலம் அப்படின்னா அந்த அதிகாரம். அந்தகாரத்தின் அதிகாரம். நான் உங்களை கேட்கிறேன், இந்த உலகத்துல அந்தகாரத்தின் கிரியைகள் இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? நடக்கவே இல்லையா? வேதமே சொல்லுது, இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதுன்னு சொல்லுது. உண்மை அதுதான். இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? வானத்தையும் பூமியும் படைச்சவர் ஆண்டவர், அரியணையில் இருக்கிறவர் அவர் தான். ஆனா இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஆமென். ஆதாம் கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு தேவனுடைய பிள்ளை கிட்ட. பாவம் செய்ததுனால, பிசாசு தந்திரமா ஏமாத்தி பாவம் செய்ய வச்சு வஞ்சதுனால அதிகாரம் யார்கிட்ட போயிடுச்சு? ஆனாலும் கவனிக்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த இருளின் ராஜ்யம் இந்த பூமியில ஆளுகை செய்துகிட்டு இருக்கிற, கிரியை செய்துகிட்டு இருக்கிற இதே பூமியில இன்னொரு ராஜ்யமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன ராஜ்யம்? இருளின் ராஜ்யம் கிரியை செய்துகிட்டு இருக்குது. இங்க இன்னொரு ராஜ்யமும் கிரியை செய்யுது. எந்த ராஜ்யம்? தேவனுடைய கிரியை செய்தா. இப்ப நான் கேட்கிறேன், எங்க கிரியை செய்து? உலகத்துல கிரியை செய்து. எங்க கிரியை செய்தது? தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த தேவராஜ்யம் கிரியை செய்யுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. இருளின் அதிகாரத்தை நின்று விடுவித்து, அங்கதான் கடந்தா நம்மளை விடுவித்து தம்முடைய அன்பின் குமாரன் கிறிஸ்து இயேசுவினுடைய இறையாட்சிக்குள்ள நம்மளை உட்படுத்தி, அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? இது தேவ பிள்ளைகளுக்கு முதல்ல தெளிவா நமக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஏசப்பா இந்த பூமியில வந்தார்னா அவர் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாரு? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார். ஆனா இப்ப அவரே சொல்றாரு, இப்ப அவருமே எந்த ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கப்படுறாரு? தேவனால. இருளின் அதிகாரத்துக்கு. சபைக்கு தெரியணும் இந்த காரியம். சரி, இப்ப நான் தான் கேட்டேன், ஏற்கனவே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள தான் இருக்குது, ஏற்கனவே இந்த உலகத்துல தீமைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ இது அந்தகாரத்தின் அதிகாரம்னு இயேசு சொல்றாருன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க,
இது வரைக்கும் கொஞ்சம் கவனிங்களேன், இது வரைக்கும் தீமைகள் நடந்துச்சு தான். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது உதாரணத்துக்கு சொன்னா, இது வரைக்கும் ஒரு ஒரு 20 ஒரு 10 ஒரு 5% அப்படி தீமைகள் நடந்துகிட்டு இருந்துச்சியா. அங்கங்க ஒரு நேரம் கொலை, ஒரு நேரம் இப்படி சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா 99% என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆமென் சொல்லுங்க. எந்த காரியத்தில் நீங்க எடுத்து பாருங்க, எந்த மட்டத்தில் நீங்க எடுத்து, எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை நான் சொல்ல வர்றது புரியுது? விழிக்கணும், அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் கவனமா கேட்டோம்னா நமக்கு அது புரிஞ்சிடும். எல்லா பகுதியிலையும் பார்த்தா இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம். உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி இந்த சம்பவம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த காரியம் இப்படி இருக்க, இந்த தீமை இப்படி நடக்குது, சரி தேவன் இருக்கிறார், இதுக்கு ஒரு நியாயம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த காரியத்துக்கு என்ன நடக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ இருளின் அதிகாரம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முன்னாடியும் உண்மை இருந்துச்சு, பொய்யும். இப்போ உண்மை என்ன இல்ல, எதுதான் ஆளுகை செய்து? முன்னாடி நீதியும் இருந்துச்சு, அநீதியும் இருந்துச்சு. இப்போ என்னதான் இருக்குது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு முன்னாடி இறக்க குணமும் இருந்துச்சு, சுயநலமும் இருந்துச்சு. இப்போ என்னதான் இருக்குது? ஏமாத்துறது பெருகி போயிடுச்சு. உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை, அசுத்தம் எங்கேயும் பெருகிடுச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? எந்த மட்டத்தில் நீங்க எடுத்து பாருங்க, எந்த காரியத்தில் எடுத்து பாருங்க, எல்லா இடத்துலையுமே பார்த்தா இருள் கை ஓங்கி இருக்கு. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நமக்கே மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? முதல்ல எல்லாம் ஒரு சின்ன தீமை ஒண்ணு நடந்துட்டா, ஒரு சின்ன அநியாயம் ஒண்ணு நடந்துட்டா நம்ம மனசு என்ன பண்ணும்? துடிக்கும். ஓ இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது, இப்படி எல்லாம் அக்கிரமம் நடக்குதுன்னு. இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போய் அதை விட பெருசா என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா சொல்லுங்களேன். ஒண்ணு மேல ஒண்ணு இப்ப செய்திகளை கேட்டு 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 நமக்கு தெளிவா புரிஞ்சு போயிடுச்சு. இனி காரியம் இப்படித்தான். இனி காரியம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். சரி இவ்வளோ ஆகிட்டு இருக்க ஆண்டவர் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய சம்பவத்தை சொல்லலாம், தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள். ஹல்லேலூயா. பார்த்தோம்னா காரியம் மிஞ்சி மிஞ்சி போகுது. பொய்க்கு டாப்பா போயிட்டு இருக்கு, அக்கிரமம் மிகுதியாய் போயிட்டு இருக்கு. அன்புக்கு என்ன இடமே இல்ல, இரக்கத்துக்கு இடமே. கர்த்தர் சொல்றாரு, இது அந்தகாரத்தின் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வேகமா இந்த வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 12:1 அந்த 1வது வசனத்தை வாசிங்க. அங்க பாருங்க, எரேமியா தேவ மனுஷனுக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, அவர் வாழ்ந்த நாட்கள்ல அங்க நடக்கிற காரியங்களை பார்க்கிறார். வாசிங்க வேகமா. கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் அவர் முதல்ல சொல்லிடுறார், ஆண்டவரே நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து வாதாட வந்தேன்னா நான் ஜெயிக்க போறதில்லை, நீர் தான் யாரு? நீதி உள்ளவர். ஆகிலும் ஆனா என்னால என்ன பண்ண முடியல, உங்ககிட்ட இதை பேசாம இருக்க முடியல. அடுத்து வாசிங்க. உம்முடைய நியாயங்களை குறித்து நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆனாலும் ஆண்டவரே நான் பார்க்கிறேன், நீங்க அரியணையில இருக்கிறீங்க, ஆனா இந்த உலகத்துல பார்க்கிறேன் நீதி செய்கிற தெய்வம், நியாயத்தை நிலைநாட்டுகிற கர்த்தர் நீர். ஆனா நான் பார்க்கிறேன் நியாயம் இல்ல, எனக்கு ஒரு நியாயம் வேணும். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். சொல்லிட்டு உங்ககிட்ட நான் அதை பேசணும் சொல்லிட்டு இப்ப கேட்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? இப்ப என்னதான் நடக்குது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன்.
கொஞ்சமாவது நாட்டில் நடக்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிங்க பிரதர் சிஸ்டர். இது நமக்கான தேவனுடைய சத்தம். தெளிவா கவனிங்க. பக்தன் கதறுகிறாரு, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? ஆச்சிக்கிட்டே இருக்குதப்பா. ஒரு காரியம் அக்கிரமம் ரைட்டு, ரெண்டாவதுலயும் காரியம் ஆகுது, மூணாவதுலயும் காரியம், நாலாவதுலயும் காரியம், எல்லா பகுதியிலையும் பார்த்தா அக்கிரமம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அக்கிரமக்காரருடைய கை நல்லா சொல்லுங்களேன், ஓங்குது. இது எப்படி? இது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், இது எப்படி? எங்க நியாயம், எங்க நீதி? தேவனே எங்க? அடுத்து சொல்றாரு, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? பாத்தீங்களா? இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் தேசத்தை பாத்தீங்களா? புரியுதா? சபைக்கு புரியுதா? காரியம் புரியுதா? கண்ணு திறக்குதா? உணர்வு வருதா? பக்தன் கேட்கிறார். ஆனா என்ன பதில் வருது தெரியுமா? என்ன பதில் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் என்ன பதில் கொடுத்துருக்கணும்? இப்ப இந்த பக்தன் அவர் ஆண்டவருடைய பிள்ளை, இவருக்கு நடக்கிற அக்கிரம அநியாயம் எல்லாம் தெரியுது, அவ்வளவும் தீமை நடந்துகிட்டு இருக்கு. அந்த காரியம் தெய்வ பயம் இல்லாம நடக்கிற காரியம் எல்லாம் ஆகிட்டே இருக்குது. சுகித்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க, தாங்க முடியல. தேவன் கிட்ட புலம்புறாரு, கதறாரு. ஆமே, தேவன் என்ன பதில் கொடுத்துருக்கணும்? தேவன் ஒரு பதில கொடுக்கிறாரு. வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. நீ காலாட்களோட ஓடும்போது, நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களானா? குதிரைகளோட எப்படி சேர்ந்து என்ன சொல்ல வரார் தெய்வம்? காலாட்கள்னா யாரு? தரைப்படை. ஆமே, காலாட்கள் சரி, தரைப்படைன்னு கூட படைகள்லாம் போவன. பாதசாரிகள் யாரு? பாதசாரிகளோடு நீ நடக்கிற. அவனிங்க இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? பாதசாரிகளோட நடக்கிற காலம். இந்த காலத்தில் உனக்கு என்ன வருது? இளைப்பு வருதையா? இந்த காரியத்தில் நீ இந்த நாட்களே சோர்ந்து போறியே. இந்த நாட்களிலே நீ என்ன ஆயிடுற? மனம் தளறியே, விரக்தி அடையறையே, சோர்ந்து போறியே. கர்த்தர் சொல்றாரு, கவனி, காலம் வருது, நாட்கள் வருது, குதிரைகளோடு கூட நீ ஓட வேண்டிய நேரம் வருது. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரியுது? இந்த இருளின் அதிகாரம், இந்த நாட்கள்ல நடக்கிற இந்த காரியத்துக்கு நீ இவ்வளவு சோர்ந்து போறியே. கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இன்னும் இருள் பலத்து போகும், இன்னும் இருள் பூமியை மூடும், காரிருள் தேசத்தை மூடும். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை விட காரியங்களை நீ கேள்விப்படுவ, இதை விட காரியங்களை நீ பார்ப்ப. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, குதிரைகளோட எப்படியா நீ சேர்ந்து ஓட போற? அந்த நாட்கள் வருது, நீ என்ன செய்ய போற? அடுத்து கேட்கிறாரு, சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால். இப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இருள் இந்த அதிகாரத்தை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கிற ஒரு நிலைமை போல சொல்றார் தேவன். இதுலயே நீ என்ன தேடிக்கிட்டு இருக்கிற? அடைக்கலம் தேடினா யோர்தான் பிரவாகித்து வருகிற நேரம் வருகிறது. என்ன செய்வாய்? ஆமென். யோவான் பிரவாகித்து வருகிறது போல ஒரு நேரம் வருகிறது. தீமை அவ்வளவாய் மிஞ்சுகிற ஒரு நேரம் வருகிறது. ஆமென். என்ன செய்ய போற அந்த நேரத்தில்? இப்பவே நீ சமாதானமான ஒரு சூழலான்னு சொல்றாரு. இதையே அப்படின்னா கடவுள் சொல்ல வருது என்னன்னா, இப்ப நீ நினைக்கிறது இல்ல, இதை விட காரியங்கள் தீவிரமடைய போது, இருளின் அதிகாரத்தில் இன்னும் தீமை மிஞ்ச போகுது. சபையே
தேவனுடைய சபையே. ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? இதுல ஒண்ணு சொல்லட்டுமா? இதுல விஷயம் என்ன தெரியுமா? இந்த இருளின் அதிகாரம் சொல்லும்போது என்ன காரியம்னா, கொஞ்சம் கவனிங்க. இதுல கவனிங்க. இப்போ நம்ம தேசத்தில் இப்படி காரியம் நடக்கிறப்போ இந்த எரேமியா குரல் கொடுத்தது மாதிரி நிறைய குரல்கள் எழும்புதா இல்லையா? எரேமியா தேவனை நோக்கி எழுப்புறாரு. ஆனா நம்ம தேசத்துல தேவனை நோக்கி இல்லை, ஆனா நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. இந்த தீமையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது தெரியுது. இதெல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, சகிக்க முடியல. இதன் மத்தியில தான் என்ன பண்றாங்க, நீதியான குரலை எழுப்புறாங்களா இல்லையா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்தகாரத்தின் அதிகாரம் கிரியை செய்யும் போது மனுஷ வல்லமைகள் எவ்வளவு ஆமென் அங்கலாய்த்து எழும்பினாலும் எதையும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? என்ன போராட்டத்தை எடுத்தாலும் சரி, என்ன உண்ணாவிரதத்தை எடுத்தாலும் சரி, இருளின் அதிகாரத்தை துளியும் இந்த கிரியைகள் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுவீங்க? சூழ்நிலை புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனே என்ன பண்றாருன்னா ஒரு டைமை முழுசும் சத்துரு கிட்ட கொடுக்கிறார். டோட்டலா சத்துருடைய டைம் ஆயிடுது அது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்பதான் வேகமா பார்க்க போறோம். இப்போ எஸ்தர் புத்தகத்துக்கு வேகமா திருப்புங்க. இதே காரியம் புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்ன இதே காரியம் அங்க பழைய ஏற்பாட்டிலையும் வருது பாருங்களேன். வாசிங்க எஸ்தர் 3:10-11 வாசிங்க. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அமேதாத்தின் குமாரனாகிய யூதரின் சத்துருவமாகி யார்கிட்டயா? யூதரின் சத்துருவாகி. அங்கே இயேசு சொல்லும்போது என்ன சொன்னாரு? தமக்கு விரோதமாய் வந்த. ஆமென். எங்கேயும் பாருங்க, யூதருக்கு சத்துருவமாகிய ஆமான் இடத்துல என்ன பண்ணிட்டானா? கொடுத்து அந்த ராஜா மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு என்ன சொல்றார்? வாசிங்க. அடுத்து வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி என்ன பண்ணலாம் செய்யலாம். ஆமென் சொல்லுங்களேன். யார் இஷ்டப்படி? ஆமானுடைய இஷ்டப்படி ஜனத்துக்கு நீ எதையும் செய்யலாம். ஏசப்பாவா அதைத்தான் சொன்னாரு. இது அந்தகாரத்தின் அதிகாரமும் உங்களுடைய வேலையுமாய் இருக்கிறது. யாருடைய வேலை? நம்முடைய வேலையா? ஏசப்பா அன்னைக்கு உங்களுடைய வேலைன்னு யார்கிட்ட சொல்றாரு? அவரை பிடிக்க வந்தவங்க கிட்ட சொல்றாரு. அவருக்கு எதிராக வந்தவங்க கிட்ட இது உன் டைமையா? இது உன் டைம். இது ஆனபடினால நீ நினைச்சதெல்லாம் நீ செய்ய முடியும். உனக்கு வாய்க்கும். உனக்கு என்ன பண்ணும்? வாய்க்கும். அப்படிப்பட்ட காலத்துல தான் தேசம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? நல்ல கரத்தை உயர்த்தி தான் சொன்னா என்ன? ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரியுதா? கவனம். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தேசத்தை இருள் மூடி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தேசத்தை காரிருள் கவி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, இது அந்தகாரத்தின் அதிகாரம். இது ஆனபடினால தேவனற்ற அந்த மனிதர்கள், தெய்வ பயம் இல்லாத அந்த கூட்டம் என்னெல்லாம் செய்ய முடிவெடுக்கிறாங்களோ அத்தனையும் கைகூடும். அத்தனையும் என்ன பண்ணும்? கைகூடும். நம்ம எங்க தான் இருக்கிறோம்? இருளின் கை ஓங்கி இருக்கிற நாட்களுக்குள்ள தான் இப்ப நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு டைமை கொடுக்குறாரு? வேகமா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு டைமை கொடுக்குறாரு?
இப்படி ஒரு டைம்ல என்ன நடக்கும்? டோட்டலா இருளின் ஆளுகைக்குள்ள கொடுக்கிறாரு. அவனுக்கு இந்த டைம், இந்த இப்படி ஒரு டைம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? யோபுவையும் குடும்பத்தையும் சாத்தான் கையில் அப்படி கொடுத்தார். கொடுத்தாரா? என்ன செய்தான் அவன்? அந்த கதை தான் இது. கையில் கொடுக்கிறார் பாருங்க. கொடுத்தார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாம் அழிஞ்சிச்சு. வந்த செய்தி பூரா எப்படிப்பட்ட செய்தி தான்? நல்ல செய்தி அதாவது இருக்குதா? பூரா ஓட்டிக்கிட்டு போயிட்டான். வானத்திலிருந்து அக்கினி விழுந்து எல்லாம் பச்சிச்சு. பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. 4 பக்கத்தில் காத்தடிச்சு என்ன அடிச்சு? வீடு இடிஞ்சு விழுந்து பிள்ளைங்க 10 பேரும் செத்து போயிட்டாங்க. கவனிங்க, இருளின் அதிகாரத்தில் காரியம் இவ்வளவாய் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு புரிய முடியுதா? இப்ப நான் கேட்கிறேன், ஏன் தேவன் இப்படி ஒரு டைம் அனுமதிக்கிறாரு? Why God permits? ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார்? சத்துரு என்ன செய்யறான்? அப்ப கொஞ்சம் கவனிங்க. அப்ப என்ன பண்றான்னா, அவனுடைய முழு ஞானத்தை என்ன பண்றான்? முழு பலத்தோட என்ன பண்றான்? முழு தீவிரத்தோட என்ன பண்றான்? நல்லா சொல்லுங்களேங்க, நல்லா சொல்லுங்களேன். இப்படி முழுவதையும் அவன் காரியத்தை வெளியே கொண்டு வந்து அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காமிப்பாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை முழு உலகத்துக்கும் அறிய பண்ணுவாரு. சத்துருவுக்கும் அறிய பண்ணுவாரு. தேவ சபைக்கும் அறிய பண்ணுவாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அவன் யாரு? மரணத்துக்கு. பிசாசு யாரு? மரணத்துக்கு அதிபதி. அவர் என்ன பண்ணிட்டான்? அவன் நினைச்சான், இவரை சாகடிச்சோம்னா காரியம் முடிஞ்சிச்சு. அவன் கைக்குள்ள டோட்டலா கொடுத்து அந்த இடத்திலேயே அவனை வெட்கப்படுத்தி போடுகிறவர் தேவன். இன்னைக்கு ஏன் நம்ம தேசத்தை கர்த்தர் இந்த பாதையில கொண்டு போறாரு? ஏன் இப்படி ஒரு காலத்தை தேசத்தில் அனுமதிக்கிறார்னா, தேசம் இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறியும்படிக்கு. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எஸ்தர் நாட்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா? கவனிங்களேன். அந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள தேவன் கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சத்துரு செய்வான் பாருங்க, வேலைகளை செய்வான் பாருங்க. அந்த காரியத்தை தடுக்கிறதுக்கு எந்த வல்லமே என்ன பண்ணாது? எந்த மனுஷ வல்லமே என்ன பண்ண முடியாது. எதனாலையுமே, நல்லா சொல்லுங்க, எதனாலையுமே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய குட்டை எழுமி ஒண்ணும் எதை பண்ண நினைச்சாலும் எதுவும் நடக்காது. எப்படி நான் கொஞ்சம் பாருங்களேன். இப்ப இந்த ஆமான் என்ன பண்ணிட்டான்? இந்த யூதர்களுக்கு விரோதமா ஒவ்வொரு தேசத்துல வழங்குற மொழியில அச்சரத்துல பத்திரத்தை எழுதி என்ன பண்ணிட்டான்னா, ராஜாவினுடைய மோதிரத்துல என்ன பண்ணிட்டான்? சீலு வச்சுட்டான். முத்திரை வச்சது மாத்திரம் இல்ல, எல்லா நாடுகளுக்கும் அஞ்சல்காரர் கையில கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அனுப்பிட்டான். அந்தந்த நாடுகள்லயும் இதை குறிச்சு என்ன பண்ணிட்டாங்க? பிரசித்தம் பண்ணிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சட்டம் எங்க பிறக்குது? சூசான் அரண்மனையில பிறக்குது. வேதம் சொல்லுகிறது, சூசான் நகரமே மிகவும் கலங்குது. அதுல 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல ஆமென் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளைகளும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதருக்குள்ளே மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பலம் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். கைத்தட்டு போடுங்க, கைத்தட்டு போடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? விஷயம் எங்க போயிடுச்சு? எல்லா நாடுகளுக்கும். இப்ப என்னன்னா, கவனிங்க. இந்த யூதர்களை பூரா அழிக்கிறதுக்கு இதுல விஷயம் என்ன தெரியுமா? இந்த துஷ்ட ஆமான ஒரு மொர்தெகாய் மாத்திரம் என்ன பண்ணல? வணங்கல. இவனுக்கு என்னன்னா, இவன் ஒருத்தனை அழிக்கிறது நமக்கு ஒரு பெரிய மேட்டரா? இவனுடைய இனங்களே, இவனுடைய சொந்தங்களே யாரு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. டோட்டலா
ராஜ்யத்தில் 127 நாட்டிலையும் இருக்கிற இந்த யூதர்களை பூரா சங்கரிச்சு முடிச்சிடணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். தீர்மானம் பண்ணிட்டான் பாருங்க, காரியம் ஆகுது பாருங்க. ஒரு தடை என்ன இல்ல. என்னதான் நடக்குது அப்படின்னா, இதை நினைச்சு அங்கங்க ஜனம் துக்கிக்கிட்டு இருக்குது, புலம்பிக்கிட்டு இருக்குது, வரட்டு உடுத்திக்கிட்டு இருக்குது, மேல சாம்பலை போட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர இந்த காரியத்தை நிறுத்துறதுக்கான ஆள் இல்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், இதுதான் இன்றைக்கு தேசத்தின் நிலவரம். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நாம் பார்ப்போமானால், ஆவியில நாம் பார்ப்போமானால், இந்த தான் தேசத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆமென், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இந்த தேசத்தை இந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு யாரால முடியாது, எந்த மனுஷரால முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. ரைட், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் சத்துருவினுடைய கையில இவ்வளவு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனை முழு வீச்சில எழும்ப பண்ணுவாரு. அவர் அவனை எழும்ப பண்ணிட்டு, அவர் வாய் என்ன சொல்றது, கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட மாட்டாரு. அதை விட எழும்பி அவர் யார் என்பதை விளங்க பண்ணுவாரு. ஆமென் ஹல்லேலூயா. தேசத்துல இவ்வளவெல்லாம் காரியங்கள் நடக்கும்போது தேவன் இவைகளை அறியாதவர் அல்ல. ஆமென். இதற்கு மேலாய் கிரியை செய்யும்படிக்காக தேசத்துக்காக கரிசனை உள்ளவர் அவர். தேவ ஜனத்துக்காக கரிசனை உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. சரி, என்னையா செய்யறாரு தெய்வம் அப்படின்னா கவனிங்க. இப்போதான் ஒரு விஷயம், அங்க மொர்தெகாய்னு ஒருத்தர் எழும்புறாரு. யார் எழும்புறா? எழும்புறாரா? எழும்புறாரா? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கவனிங்க. இப்போ இவ்வளவு காரியம் எந்த ஒரு மனுஷனால, என்ன ஒண்ணு செய்யாததுனால இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்களேன். ஒரு சல்யூட். அதுதான் தேவனுடைய பிள்ளை. கவனிங்க, இப்போ பத்திரத்தில் கையெழுத்து வச்சாச்சு. இப்போ முதல் மாதம் 13ஆம் தேதியில இந்த காரியம் பூரா போயிடுச்சு தேசங்களுக்கு. 12ஆம் மாதம் 13ஆம் தேதிக்காக வெயிட்டிங். ஜனங்களுக்கு பூரா சொல்லியாச்சு, யூதருக்கு சத்துருக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிடுங்க, அந்த நாளுக்காக ஆயத்தமா இருங்க. ஸ்திரீகள் குழந்தைகள் ஒருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது, மீதியா விடவே புருஷ ஸ்திரீகள் மொத்தத்தையும் சங்கரிச்சிருங்க. ஆமென். இவ்வளவு சூழ்நிலை ஆயிடுச்சு, மனுஷன் வணங்கலங்க. திரும்பவும் இதே மொர்தெகாய் அந்த ஆமான் அந்த பக்கமா போறான். 5ஆம் அதிகாரத்தில் வருது, இந்த மொர்தெகாய் அசையாமல் எழும்பாமல் இருந்ததை கண்டு அதிக உக்கிரமானான் அப்படின்னு இருக்கு. இதுதான் தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. ஆனா இப்ப இந்த மொர்தெகாய் ஒண்ணு செய்றார். என்ன செய்றார் தெரியுமா? தேவனை துக்கப்படுத்தி பாவம் செய்ய விரும்பல, மனுஷனை வணங்க விரும்பல. ஆனா அதே நேரத்தில் தன் தேசத்தின் மேல வந்த இந்த அழிவில் இருந்து தேசத்தை காப்பாற்ற துடிக்கிறாரு. தேசத்தை காப்பாற்ற துடிக்கிற இந்த மொர்தெகாய் நான் யாரா பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த மொர்தெகாய் தான் ஹோலி ஸ்பிரிட். இந்த மொர்தெகாய் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த மொர்தெகாய் யாரை தேடுறாரு? நல்லா சொல்லுங்க. யாரை தேடுறாரு? நல்லா சொல்லுங்க. யாரை தேடுறாரு? எஸ்தரை தேடுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த எஸ்தர் யாரு? எஸ்தர் தான் the church. எஸ்தர் தான் தேவனுடைய சபை. இந்த நாட்கள்ல இருளின் அதிகாரம், இருள் எழும்பி பலமாய் கிரியை செய்கிற அந்த நாட்களில் தேவனுடைய ஆவியானவர், பரலோகத்தின் கவனம் எல்லாம் தேவனுடைய சபையின் மேல. எதன் மேல? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க மேல. நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல. ஐயா நல்லா சொல்லுங்க, உங்க மேல. உங்க மேல. எதுக்கு உங்க மேல? இதுக்கு தாயே அந்த நாட்களில் நீங்க தேவனுடைய பிள்ளை. எவ்வளோ பேர் உங்க ஊர்ல இருந்தோம், பக்தி உள்ளவங்க இருந்தோம், நீதியா நடக்கிறவங்க இருந்தோம்,
உண்மை உள்ளவங்க இருந்தோம், திறமை உள்ளவங்க இருந்தோம், இந்த உலகத்தின்படி இழிவா, அற்பமா, குப்பையா, பலவீனமா, பைத்தியமா எண்ணப்பட்ட உன்னை கர்த்தர் தெரிந்து எடுத்து சூஸ் பண்ணி இன்னைக்கு பிள்ளையா மாத்தி வச்சிருக்கிறார. எதுக்கு தெரியுமா? இந்த நாட்களுக்காகத்தான் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தினார். இந்த நாட்களுக்காகத்தான் நீ முன்குறிக்கப்பட்ட மனுஷன், முன்குறிக்கப்பட்ட மனுஷன். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரியுது? பிரதர், சிஸ்டர், நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு ஆராதனையில சேர்ந்து அட்டன் பண்ணிட்டு போற கூட்டம் இல்ல. இந்த நாட்களுக்காகவே தேவன் நமக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களுக்காகவே தேவன் அவருடைய பிள்ளைகள் என்கிற மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோட ஆமீன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, எவ்வளோ பேர் புலம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க, எவ்வளோ பேர் உபவாசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எவ்வளோ பேர் மகா துக்கம் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க, ரெட்டு உடுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க, சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, அலறிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கும் தேசத்துல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இந்த தீமை அநியாயம் எழுமி நிற்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம, ஆமென், இருள் மேலோங்கி இருக்கிறத பார்த்துட்டு சகிக்க முடியாம, ஆமென், புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க, ஆமென், கதறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பரலோகத்தின் கவனம் எல்லாம் யார் மேல தெரியுமா? இந்த எஸ்தர் மேல. சரி, இப்ப கவனிங்க, எஸ்தருடைய நிலைமை என்ன? இப்ப எஸ்தர் பக்கமா யாருடைய கவனம் வந்துருச்சு? யார் வந்து உட்கார்றா? மொர்தெகாய் தேடிக்கிட்டு இருக்கிறாரா? கவனி 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 கவனிங்க. இன்னைக்கு எஸ்தரினுடைய பரிதாபம் என்ன தெரியுமா? எஸ்தரினுடைய பரிதாபம் இல்ல, வேதனையான காரியம். கொஞ்சம் கவனிங்களேன். சட்டம் எங்க தான் பிறக்குது? சூசான் ராஜாத்தி எங்க இருக்கிறாப்புல? ஆனா ராஜாத்திக்கு விஷயமே தெரியல. இன்னொன்னு, நாடு முழுவதில் இருக்கிற யூதர்கள் தன்னுடைய ஜனம் கதறிக்கிட்டு நிற்கிறாப்புல. யாருக்கு தெரியல? சபையே, தேவனுடைய சபையே, நீ என்ன காரியமா இருக்கிற இந்த நாள்ல? இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்ததுல ஒரு பெரிய முகாந்தரம் உண்டு, பெரிய நோக்கம் உண்டு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டாங்களாம். அதுல அந்த 4ஆம் அதிகாரத்தில் வரும் பாருங்க, 5ஆம் வசனமா வாசிங்க. என்ன துக்கம்? அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைப்பித்து, காரியம் என்ன? இல்ல, அதுக்கு முன்னாடி எஸ்தர் துக்கப்பட்டு, மிகவும் துக்கப்பட்டு, அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய நாலாவதா போய் 4 வாசிங்க. அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு. கவனிங்க, ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு. எல்லாரும் சொல்லுங்க, ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு. என்னையா துக்கம் ராஜாத்திக்கு? மொர்தெகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து. கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்ன துக்கம்னா, ஐயோ தேசத்தின் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த துக்கம் இல்ல. சொல்ல போனா தன்னுடைய குடும்பம் தான், என்ன வளர்த்தவர் இவரு, இன்னைக்கு இவர் இப்படி வேதனையில் இருக்கிறாரு, இந்த பாரம் தான். இன்னைக்கு நமக்கு பாருங்க, இவ்வளவெல்லாம் இருளின் அதிகாரம் எழும்பி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா சபை எப்படி இருக்கு தெரியுமா? பிரதர், என் மகளுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்துடணும், இல்லை என் பையன் படிச்சுட்டான், எப்படி எங்க போயிடணும்? வெளிநாடு போய் யோசித்து பாருங்க. எதுக்காகயா தேவன் இந்த நாட்களில் உங்களை என்னை அவர் பிள்ளையா வச்சிருக்கிறாரு? இந்த காரியத்துக்காகத்தான், இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான். இந்த பூமியில தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் உயிரோட தேவ பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தரம் உண்டு. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறதுக்கு, இந்த நாட்களில் நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் வஸ்தியை தள்ளி போட்டுட்டு இந்த எஸ்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரை. எத்தனை பேர் ஊர்ல இருந்தாலும், ஏன் இன்னைக்கு நீங்களானும் தேவனுடைய பிள்ளை? கர்த்தர் செய்தாரையாத இந்த நாட்களுக்காக செய்திருக்கிறார். யார்?
ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆனா அந்த எஸ்தருடைய கவலை பார்த்தீங்களா? கடைசியில் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இவர் என்ன பண்றாரு, வேணாம் தள்ளி விட்டுறாரு. அப்போதான் அந்த அம்மா கேட்டு அனுப்புது. என்ன கேட்டு அனுப்புனா, காரியம் என்ன, என்னையா முகாந்தரம் என்ன? எஸ்தருக்கு என்ன பண்ணல, காரியமே சபை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க நிலைமை என் நிலைமை இப்படிதான் இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் தான் தேடிக்கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியின் வழியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தேடுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். இதுக்கு தானையா தேவனுடைய பிள்ளை. இப்ப அடுத்துதான் மோர்தெகாய் என்ன பண்றார், விஷயத்தை சொல்றார். சொன்ன பின்னாடி என்ன நடக்குது? இப்ப எஸ்தர் அடுத்து ஒரு தகவலை சொல்லி அனுப்புறாங்க. என்ன தகவல்? நமக்கு நேரம் இல்லை, நான் சொல்றேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. இங்க பாருங்க, மொர்தெகாய் தகப்பனே, நான் 30 நாளா ராஜா என்ன பண்ணல, கூப்பிடல. ராஜ்யத்தில் ஒரு சட்டம் இருக்கு, எல்லா ஊழியருக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும். என்ன தெரியுமா? ராஜா கூப்பிடாம நான் ராஜாவின் முற்றத்துக்கு வந்தேன்னா பொற்செங்கோல நீட்டினார்னா கப்புன, இல்லனா என் உயிர் இப்படின்னு இந்த மாதிரி தவறா சட்டம் இருக்கியா, தெரியுமாயா உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி சொன்னது நமக்கு எப்படி தான் தெரியுது? எப்படி தெரியுது? நல்லா சொல்லுங்க. இப்படித்தான் நம்மளை கவனிங்க. இதுக்கு உள்ள பார்த்தா ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? மொர்தெகாய் சொல்றாரு, ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு செய்தி அனுப்பும் போதே 2 விஷயத்தை 2 தடவை சொல்றாரு. யூதரை அடிக்கும்படி, யூதரை அடிக்கும்படி, யூதர் எல்லாரையும் அடிக்கும்படி எப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா, சட்டத்தை சொல்லுது. உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுதுன்னா, நான் ஐயா என்ன சாக சொல்றியா, நான் வாடணும்னு நினைக்கிறையா, நான் புடைச்சிட்டு போறேயா, அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. அடிப்படை என்னது? என் சட்டத்தை மீறி போனா என்ன? அப்ப இந்த மாதிரி என்ன விரும்புது? நான் புடைச்சிட்டு போறேயா? நான் சொல்லட்டுமா, இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் நாம என்ன நியாயமான நம்ம காரியங்களை சொன்னாலும் சரி, உள்ள பார்த்தோம்னா அதுல சுயந்தாங்க இருக்கும். நல்லாமேன்னு சொல்லுங்க. வாங்க ஜபத்துக்கு வாங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல என்ன நம்ம சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, உள்ள சுயம், உள்ள தனக்குன்னு ஒரு காரியம். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாய் இப்பதான் தெளிவுபடுத்துறார். விட்டல்ல ஆவியானவர் அந்த சபையோட, அந்த ஆத்மாவோட, அந்த விசுவாசியோட இடைப்படுறாரு. பாருங்க, சொல்லிட்டாரு. இங்க பாரு, வெளிப்படையா சொல்லிடுறேன், நீ தப்பவே முடியாது. ஏன்னா யூதர்கள் எல்லாம் தப்ப முடியாதுன்னா, நீயும் ஒரு யூத பெண்ணு, நீயும் மரணத்துக்கு ஏதுவாளவளத்தான் நிக்கிற. ஆமென். நீயும் சாகத்தான் போற. இந்த அழிவுல நீ தப்பவே முடியாது. ஆனா ஆனா இந்த காலத்துல, இந்த நாட்களில் தேவன் உன்னைத்தான் எதிர்பார்க்கிறாரு. கிரியை செய்ய வேண்டிய பாத்திரம் நீதான், எழும வேண்டிய பாத்திரம் நீதான், கர்த்தர் பட்சத்தில் நிக்க வேண்டிய பாத்திரம் நீதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நீ மாத்திரம் இந்த நாட்களை எழும்பல, நான் தெரிஞ்சுக்க, அழிவு வரும், நீயும் அழிஞ்சே போயிடுவ. ஆனா எழும்புனா, கர்த்தர் பட்சத்தில் நின்றினா, கர்த்தர் என்ன செய்வாரோ சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ கவனிப்பு, இதுல 2 காரியம் நடக்குது. யாருக்கு? எஸ்தருக்கு. முதல் காரியம் என்னன்னா, விஷயத்தை அறியறாங்க, விழிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க சொல்லுங்க? விழிப்பு வருது. பாரு, விழிப்பு வருது. அடுத்த காரியம் எழும்புறாங்க. என்ன சொல்றாங்க? சபையை கர்த்தர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல நீ விழித்து எழும்பு. சபையே, அந்தகாரத்தின் அதிகாரம், இருளின் கை ஓங்கி இருக்கிற நாட்கள் இது, தீமை பலத்து கொண்டிருக்கிற நாட்கள் இது. கர்த்தர் வார்த்தை, சபையை விழித்து எழும்பு, தேவன் பட்சத்தில் எழும்பு. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை பார். நீ இந்த நாட்களுக்காகத்தான் நீ தேவனுடைய பிள்ளை. தேவன் பட்சத்தில் அவரோட நிக்கத்தான் உனக்கு இந்த மேன்மை. ஹல்லேலூயா.
இந்த நாட்கள் நீ அதை செய்யலனா தேசமா அழிஞ்சிரும், நீயுமே அழிஞ்சிருவ. யோசித்து பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா? கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம தப்புவோம்னு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எங்கேயோ நடக்குது, நமக்கு இல்லை நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை பிரதர் சிஸ்டர். இருளின் காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. காலாட்களோட ஓடும் போதே நீ இளைத்து போனினா குதிரைகளோட எப்படி ஓட போற நாட்கள் வருது. கர்த்தர் சொல்றார், இந்த நாட்கள் நீ கர்த்தர் பட்சத்தில் எழும்புவாயானா கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியத்தை சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? இப்போ உடனே எஸ்தர் சொல்றாங்க, ஒரு காரியம் சொல்றாங்க. ரைட், நான் செத்தாலும் சாகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாங்க. ஒரு 3 days சூசான்ல இருக்கிற யூதர்களோட மொர்தெக்காய், தகப்பனே நீங்க சேர்ந்து அங்க கர்த்தர் உன்னைக்கு உபவாசம் இருங்க, அல்லும் பகலும் உண்ணாமல் புசியாமல் கர்த்தர் முகத்தை பாருங்க. நானும் தாதிமார்களும் என்ன பண்றோம்? கர்த்தர் முகத்தை பார்க்கிறோம். எத்தனை நாள்? 3 நாள். நான் சொல்லட்டுமா? 3rd day முடியுது பாருங்க. 3rd day முடியுது பாருங்க. கர்த்தர் எந்திரிச்சிட்டாருங்க. கையத்தட்டு போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் வாசிங்க. முதல் வசனம் என்ன வருது பாருங்க. 3ஆம் நாளிலே. எத்தனை நாள்? கையை தட்டுங்க. எத்தனாவது நாள்? சபையே ஜெபிக்க விழித்துக்கொள். ஆமென். அங்க அருமையா ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஆமென். சூசான்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் கூட்டுங்கள். தனி ஜெபம், கூட்டு ஜெபம், இரவு ஜெபம், சங்கிலி தொடர் ஜெபம், உபவாச ஜெபங்களே இன்றைய தேவை. நல்லா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வார்த்தை புரியுது? ஹல்லேலூயா. 3வது நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வேகமா சொல்றேன், நீங்க வீட்டில் போய் படிச்சீங்க. கொஞ்சம் பாருங்க, வீட்டில் போய் நீங்க அந்த புத்தகத்தை படிச்சீங்க. கொஞ்சம் வேகமா சொல்றேன். என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? இந்த அம்மா இப்போ வராங்க, ராஜா புருஷங்கள் நீட்டில் உள்ள வந்துட்டாங்க. வேதம் சொல்லுது, அந்த ராஜாவுக்கு இந்த அம்மா, அந்த ராஜாவுடைய கண்கள் இந்த அம்மாவுக்கு தயை கடிச்சு பொற்சொங்கோல் நீட்டப்படுது. ஹல்லேலூயா. உள்ள வராங்க. வந்ததுமே இந்த ராஜா என்ன கேட்கிறார் தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு ராஜ்யத்துல பாதி ஆனாலும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுக்கப்படும். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கே சொல்லுது. அன்னைக்கே அந்த அம்மா ரொம்ப ப்ரிப்பேர்டா போது பாருங்க. ஏற்கனவே விருந்து ரெடி பண்ணிட்டு போகுது. ராஜா நீங்களும் ஆமானும் இன்னைக்கே நான் விருந்து வச்சிருக்கிறேன், உடனே புறப்பட்டு வருங்க. அந்த 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். வாசிங்க அதுல. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய. இல்ல அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய. ஒரு கைத்தட்டு போடுங்க. ஹல்லேலூயா. யாருங்க? யாரு? நல்ல கையத்தட்டு போடுங்க. யாரு? ராஜா யார் சொற்படி செய்வார்? இப்ப ஆமானுடைய சொற்படி இல்ல, ஜெபிக்கிற எஸ்தருடைய சொற்படி. ஆமென். அப்ப இருள் பூமியை காரிருள் மூடுது. இதுதான் யதார்த்தம். இதுதான் இன்றைய உலகம். இது அந்தகாரத்தின் அதிகாரம். எந்த வல்லமையும் எந்த மனுஷிக வல்லமைகளும் யாரும் சரி இந்த வல்லமையை தடுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம்தான் இதனுடைய கிரியை முடக்க, என்னுடைய வல்லமைகளை அழிக்க, வெட்கப்படுத்த கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய சபை ஆமென். ஜெபத்தில் விழிக்கணும். 2வது காரியம், சுவிசேஷம் அறிவிப்பதிலும் தீவிரப்படணும். சொல்லுங்க, சுவிசேஷம் அறிவிக்க தீவிரப்படணும். ஆதி சபையை பார்த்தீங்களா? ஆதி சபையிலையும் இப்படி ஒரு நேரம் வந்துச்சு. சபை 2 காரியத்தில் கவனமா இருந்துச்சு. பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் யாவரும் அவனுக்காக ஊக்கமா என்ன பண்ணினார்களாம்? ஜெபித்தார்கள். ஆமென். 2வது காரியம், சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை முழங்கினார்கள். ஆமென். கர்த்தர் சொல்றார், விடி சபையே, விடி சபையே, எழும்பு. ஹல்லேலூயா. இருளின் ராஜ்யம் மேற்கொள்வதில்லை, தேவ ராஜ்யத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென். ஹல்லேலூயா.
பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்வதில்லை. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? விழிக்கணும், எழும்பணும். ஆமென். நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? கொஞ்சம் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன நடக்கு தெரியுமா? விருந்து நடக்குது. விருந்து நடந்து முடிச்சுட்டு இந்த மொர்தெக்காய் வரானா, ஆமான் வரான். திரும்பி வரும்போது பார்த்தா இந்த ஆமான் என்ன பண்ணல, மொர்தெக்காய் என்ன பண்ணல, எழும்பலை, வணங்கலை. அவனுக்குள்ள வேகம் வருது. மனைவி சிநேகிதர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, வேதனையா சொல்றான். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன திரும்ப சொல்றான், இங்க பாரு, யாருக்குமே இப்படி ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, என்னையும் ராஜாவேன் தான் ராணி விருந்து கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இவங்க சொல்றாங்க, என்ன இதை போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, செய்யுங்க, ஒரு 50 முழம் என்ன பண்ணு, தூக்கு மரத்தை ரெடி பண்ணுங்க, நாளைக்கு காலையில போங்க, விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொர்தெக்காய் தூக்கி போட்டு விட்டு சந்தோஷமா போய் ராணியோட, ராணி ராஜா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, விருந்து மனுஷன் விருந்து. மொர்தெக்காய் ரெடி பண்ணிட்டாப்ல. நைட்டுக்கு கர்த்தர் ராஜாவை தூங்க விடல. கர்த்தர் என்ன பண்ணல, ராஜாவை சபையே நாம மாத்திரம் விழிச்சு கர்த்தரோட நின்னுட்டா தேசத்துல தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் என்பது நினைச்சு பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. தூங்க விடல. உடனே என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த டைரியை கொண்டு வாங்கய்யா, நாளாகம புஸ்தகம் டெய்லி ராஜாவினுடைய நடபடிகள், ராஜாவுக்கு என்ன நடக்குதுன்னு எழுதி வைப்பாங்கள, கொண்டு வாயா. நடபடிகள் புத்தகத்தை கொண்டு வந்தா பிரிச்சு படிக்கிறாங்க. எதை படிக்கிறாங்க தெரியுமா? இந்த மொர்தெக்காய் ஒரு நேரம் இந்த ராஜாவின் மேல அவனுடைய பிரதானிகள் 2 பேர் கை போட பார்த்தாங்களாம், கொல்ல பார்த்தாங்களாம். இந்த மொர்தெக்காய் எஸ்தருக்கு அறிவித்து, எஸ்தர் அந்த மொர்தெக்காய் பெயரால ராஜாவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, அறிவித்து இருக்கிறாங்க. இது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. இத ராஜா வாசிக்கிறார். ஆமென். எதை வாசிக்கணும் என்பதில் கூட கர்த்தர் கரமாளுகை செய்யும். கர்த்தர் கரமாளுகை செய்யும். சரி, வாசி முடிச்சதும் ராஜா கேட்கிறார், ஏயா அப்புறம் திரும்ப எப்படி கேள்வி வருது பாருங்க, இந்த மொர்தெக்காய்க்கு ஏதாவது கணம் செய்தாங்களாயா? இந்த மொர்தெக்காய் ராஜா என்ன கேட்கிற, மொர்தெக்காய்க்கு கணம் எப்போ நடக்குது? இது பூரா தூக்கம் இல்லாம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், தூங்க வைக்காம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தேவன். உடனே அவங்க பக்கத்துல என்ன சொன்ன, தெரியலையா ராஜான்னு கூட சொல்லல, தெளிவா பதில சொல்றாப்புல, ஒண்ணுமே செய்யப்படவில்லை இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விடிஞ்சிடுச்சு. யார் வந்துட்டா? வந்துட்டாப்புல. ஆள் முற்றத்துல தெரியுதையா யாருன்னு போய் பாருங்கயா, தோ ஆமான் தான் நிக்கிறான், வர சொல்ல அவன உள்ள. உடனே ராஜா கேட்கிறாரு, இங்க பாரு, ராஜா கணம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு எப்படி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற சொல்லு. இவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை தேவன் போடுறாரு. என்ன எண்ணத்தை போடுறாரு? என்ன என்று இப்படி கிரியை செய்கிற தேவன் இருக்கிறார் ஐயா. இருளின் அதிகாரம் முழு வீச்சில் செயல்படும் போதுதான் அவர் முழு வீச்சில் அவர் யார் என்பதை காண்பிக்க முடியும். அதுக்காக தான் கர்த்தர் அதை அலோவ் பண்றாரு. அப்ப இந்த நாட்கள்ல சபை என்ன பண்ணணும்? தேவனோட நல்லா சொல்லுங்க, எழும்பி எழும்புகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். ஆமென். எழும்பலனா தான் காரியம் இருந்தா அது வேதம் தெளிவா சொல்லுது. இந்த நாட்கள்ல நீ மௌனமா இருந்தா, நீ எழும்பலனா நீ வீணா போயிடுவ, நீ பாதிக்கப்படுவ, உனக்கு நஷ்டங்கள் தான் வரும். ஏன் ராஜா இதுக்காகத்தான் என்ன பிடிச்சிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்தவர் இதற்காகத்தான், இந்த நாளுக்காகத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவருக்காக நிற்கும் போது அவர் உள்ள மகிழும், என் காரியங்கள் அத்தனையும் அவர் பொறுப்பெடுப்பார். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? வரான் பாருங்க, சொல்றாரு, இங்க பாரு, அவன் சொல்றான், ராஜா வஸ்திரம், ராஜா முடி, ராஜாவுடைய பொற்செங்கோல், ராஜாவுடைய குதிரை, இதுல ஏத்தி ஒரு மனுஷனை ஏற்படுத்தணும், அவன் இவரை ஏத்தணும், அவன் அடுத்து என்ன பண்ணணும், உலா கொண்டு போயிட்டு ராஜா கணம் பண்ற மனுஷனுக்கு இப்படி எல்லாம் செய்யப்படணும் சொல்லணும் ராஜா. உடனே ராஜா சொல்றாருங்க, பாரு, நீ சொன்னதை எதுவும் மாத்தக்கூடாது, ஜாக்கிரதையாயிரு. இதோ வெளியே போ, அரண்மனை முற்றத்துல அந்த மொர்தெக்காய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் அதை செய். கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வார் ஐயா. எவ்வளவு பெரிய தேவனையா அவரு. நடந்தது என்ன தெரியுமா? இதை முடிச்சுட்டு அன்னைக்கு தான் வரான். என்னைக்கு வரான்? இது 3ஆவது நாள் முடிஞ்சு. இது எத்தனாவது நாள் நடக்குது? இது 4ஆவது நாள் தான் நடக்குது.
3வது நாளே விருந்து, அடுத்த நாள் ஒரு விருந்து. விருந்துக்கு இன்னும் என்ன பண்ணல, போகல. போறதுக்கு முன்னாடியே தேவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வெக்கத்தோட வீட்டுக்கு வரா. கவனிங்க, எந்த மனைவியும் சிநேகிதர்களும் இங்க பாரியா இதப்பே பெரிய விஷயம்னு சொல்றியான்னு சொன்னாங்களோ, இப்போ அவங்களே சொல்றாங்க, நீ அந்த மொர்தெக்காய்க்கு முன்னாடி தாழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டயா, அவன் யூதனா இருக்கிறதுனால நீ அவனை மேற்கொள்ளவே போவதில்லை, அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. யார் வழியா கர்த்தர் பேச வைக்கிறாரு? இந்த மனுஷனுக்கு ஆதரவா யார் ஆலோசனை கொடுத்தாங்களோ அவங்களே கர்த்தர் எதிராக திருப்புறாரியா. வார்த்தைகளை மாத்தி போடுவார் தேவன். வீட்டுக்கு வந்துட்டான், திரும்ப ஆள் வராங்க, வேகமா வாங்க. ராணி என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, விருந்து, பெரிய விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய விருந்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். வேதமா தான் சொல்லுது, சத்துருவுக்கு முன்பாக தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரா, பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆமென். என்ன விருந்து தெரியுமா? இப்ப வந்துட்டாரு. வந்த பின்னாடி ராணி சொல்றாங்க, விருந்த எல்லாம் இருக்கிற ரசம் பரிமாறிட்டு இருக்கிறப்ப சொல்றாங்க, திரும்ப இந்த ராஜா பாருங்க, அந்த புத்தகத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், கடைசி வரைக்கும் அந்த ராஜா கேட்கிறாரு, மிஸ்டர் ராஜாத்தே, உன் வேண்டுதல், உன் மன்றாட்டு, தாம தேவன் அந்த வார்த்தையை வைக்கிறார் பாருங்க. ஆமென். கடைசியில் அந்த அம்மா சொல்லுது, இங்க பாருங்க, நீங்க கேட்டீங்கல்ல உன் வேண்டுதல், வேண்டுதல் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை ராஜா. ராஜாத்தை எழுமின்னு சொல்றாப்புல, கதறிக்கிட்டு சொல்றாப்புல, இங்க பாருங்க, என் வேண்டுதலுக்கு என் உயிர், என் மன்றாட்டுக்கு என் ஜனத்தின் உயிர் காப்பாற்றப்படணும் ராஜா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? எப்படி இருக்கும் பாருங்க. உன் உயிருக்கு ஆபத்தா? என்ன எப்படி சொல்றேன்? ஒரு சத்துரு இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதனால ராஜாவுக்கு பெரிய நஷ்டம் போது, எவன் யார் அந்த துணிகரம் கொண்டவன் எங்க இருக்கிறான்? இவன் தான் அந்த சத்துரு. யாரு? துஷ்ட தீங்கலாடுகிறான் மனுஷன். ராஜா கோபத்தோட டக்குன்னு போறாரு. போனதோட என்ன பண்ணிட்டான், தெரிஞ்சு போச்சு, கோபம் வந்துடுச்சு, முடிஞ்சு நம்ம சாப்டர். உடனே எஸ்தர் ராஜாத்தி இருக்கிற கட்டில் ஜீவனுக்காய் மன்றாடி நிக்கிறான் பாருங்க. கர்த்தர் எப்படி எல்லாம் செய்யறாரு பாருங்க, கதற விடுறாரு பாருங்க. மன்றாடி நிக்கிறான். கட்சியில் என்ன நடக்க தெரியுமா? பார்க்கறான். அப்புறமேட்டு கட்டிலே என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான், சாஸ்தாங்கமா விழுந்துட்டு கேட்கறான். ராஜா உள்ள வந்துட்டாரு. ராஜா தாட்ட கர்த்தர் எப்படி கொண்டு போறாரு தெரியுமா? நான் இருக்கிறப்பவே நீ இந்த வேலையை பார்க்கறியா? சிந்தனையெல்லாம் கர்த்தர் ஆளுகை செய்ய தருவாரு. நல்லா ஆமென் சொல்லுங்க. உடனே முகத்தை மூடி போட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இந்த நல்ல மொர்தெக்காய்க்கு இவன் செய்த தூக்கு மரம் அவன் வீட்டில் தான் இருக்குது, இவனை கொண்டு போய் அந்த தூக்கு மரத்தில் என்ன பண்ணுங்க, போடுங்க. தூக்கல போட்டாங்க. அப்பதான் ராஜாவின் உக்கரம் தண்ணிச்சதான். எத்தனை நாள்ல நடக்குது இது? எத்தனை நாள்லயா நடக்குது ஐயா? எத்தனையாவது நாள்ல நடக்குது? எஸ்தர், 7 மணி நான் போதும், உன் பட்சத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இந்த இருளின் அதிகாரத்துக்கு கர்த்தர் முடிவு உண்டாக்குவார். எவ்வளவு பெரிய தேவன் என்பதை தேசம் அறிய பண்ணுவார். நல்லா ஆமென் சொல்லுங்க. யாரை வச்சு தான் செய்ய போறாரு? யாரை வச்சு செய்ய போறாரு? இவ்வளவு சொன்ன பின்னாடி அப்படின்னு இருக்கிறீங்களே, சொல்ல என்ன வச்சு தான் செய்ய போறாரு? இந்த நாட்கள்ல இருக்கிற அவர் பிள்ளை என்ன வச்சு தான் செய்ய போறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன், இன்னும் அடுத்து நிறைய இருக்குது. நீங்க போய் எஸ்தர் புத்தகத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்ல வரேன், ஒன்ன மறந்துடாதீங்க, இது இருளின் அதிகாரம். ஆனா உலகம் என்ன செய்தாலும் எதுவும் இந்த இருளின் அதிகாரத்தை டச் பண்ண கூட முடியாது. சபைத்தான் மேற்கொள்ள முடியும். சபை மேற்கொள்ளும். சபை வழியாத்தான் தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுவார், தேசத்துக்கு காட்டுவார். தேசம் கர்த்தரை அறியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபை செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? விழி. ஆமென். எழும்பு. விழித்து என்ன பண்ணு? எழும்பு. நியாயாதிபதிகள் புத்தகத்துல அங்க வரும், தெபோரால், அந்த பாராக், அந்த பகுதியில் என்ன வரும் தெரியுமா? இப்படி ஒரு யுத்தம், அந்த நாட்களையும் இப்படி ஒரு யுத்தம். இருளின் ராஜ்யம் எழும்பி கிரியை செய்யுது தேவராஜ்யத்துக்கு விரோதமா. அங்க கர்த்தர் என்ன பண்றா தெரியுமா? இஸ்ரவேலின் 12 கோத்திரம் இருக்குது. ஆனா பைபிள்ல போட்டுக்குது, இந்த கோத்திரம் தெபோராலோட நிக்கிறாங்க, இந்த கோத்திரம் கர்த்தர் பட்சத்தில் நின்று யுத்தம் பண்றாங்க இப்படின்னு இருக்குது. எந்த அளவுக்குனா, தானும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் பாராமல்
மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் அந்த யுத்த காலத்துல. ஆமென் சொல்லுங்களேன். யுத்த காலத்துல. ஆனா ஒரு சில கூட்டங்கள் என்ன பண்ணிச்சு, கோத்திரங்கள் மாட்டு மந்தையில ஆட்டு மந்தையில அங்கேயே தாவரிச்சிச்சு, கடல்ல குடாக்கல்ல தங்கிடுச்சு. கர்த்தர் வேதனைய சொல்றாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? வேதனையா சொல்றாரு. நான் சொல்லவா, இந்த நாட்கள் தேவ பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரோடு சேர்ந்து இந்த இருளின் ஆளுகைக்கு விரோதமாய் தேவன் பட்சத்தில் எழும்பி கிரியை செய்ய வேண்டிய நாட்கள். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதை விட நமக்கு தேவன் வேற எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நாட்களுக்காகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இந்த நாட்களை நாம் ஒன்றுபட வேண்டியது அவசியம். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகள், ஆமென், விருப்பங்களை தவிர்த்துட்டு, ஆமென், தேவ காரியமாய் சிந்தையாய் நாம் தேவன் பட்சத்தில் நிற்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நாம் எழும்பும்போது கர்த்தர் தேசத்தில் அவருடைய மகிமையை காண்பிப்பார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிப்பார். இருளின் கிரியைகளை கர்த்தர் முடக்கி போடுவார். அவனுக்கு வெட்கத்தை உடுத்துவார். தேசம் ரட்சிப்பு அடையும். தேசம் தேவனை அறியும். தேசம் கர்த்தர் பட்சமாய் திரும்பும். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். கவனிங்க பிரதர் சிஸ்டர், உங்ககிட்ட நான் தயவா சொல்றது என்ன தெரியுமா? கவனிங்க. இந்த நாளில் இந்த காரியத்தில் எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய குடும்பங்கள். உங்க யார் மேலேயும் எங்களுக்கு துளியும் व्यसனமும் இல்லை. சொல்லப்போனால் உங்களை தேவ சமூகத்தில் மகிமையாய் நினைச்சு தான் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். மனதார சொல்றேன், ஏமாத்தல. நான் நல்ல குடும்பங்கள் நீங்கள், மனதார சொல்றேன். ஆனால் நமக்குள்ள ஒண்ணுமில்லாத விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம அப்படி இருக்கவே முடியாது. இனி அந்த காரியங்கள்லாம் தள்ளிட்டு கர்த்தருக்காக ராஜ்யத்துக்காக எழும்புவோம். நம்ம ஒவ்வொரு வழியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன பாடல் தெரியுமா? இருள் சூடும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். ஆமென். திறவுண்ட வாசல் அடைபடுறதுக்கு முன்னாடி நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? ஆமென். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற ஒன்னஸ் தான், ஐக்கியம் தான். பாருங்க, யூதர்கள் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஒன்னஸின் பிரேயர் தான், உபவாசம் தான் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் கிருமலி எஸ்தர் விழித்தாங்க, ஏடுமுனாங்க. ஆமென். தான் ஜீவனை விட, ஆமென், தனக்கு இருக்கிற மேன்மை அந்தஸ்து ராஜ மேன்மை எல்லாத்தை விட கர்த்தர் நோக்கத்துக்காக எழுமினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கர்த்தரை துதிப்போம். நல்ல தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. நன்றி சொல்ற இந்த நாட்களை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா. இது நாங்கள் மௌனமா இருக்கிற நாட்கள் இல்லப்பா, நாங்கள் அசதியா இருக்கிற நாட்கள் இல்லப்பா, நாங்கள் மறைந்து இருக்கிற நாட்கள் இல்லப்பா. எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் விடுத்து எழும்புகிற நாட்கள். ஆண்டவரே, மனதார உமக்கு நன்றி சொல்றோம் டாடி. இதற்காகத்தான் எங்களை ரட்சித்தீங்கப்பா, இதற்காகத்தான் எங்களை தெரிந்தெடுத்தீங்கப்பா. தாழ்வுல எங்களை நினைத்தது இதுக்காகத்தான் ஆண்டவரே. வாழ வைத்த வல்லல்லப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனதார உமக்கு நன்றி சொல்றேன்ப்பா, நன்றி சொல்றேன்ப்பா. ஒவ்வொரு தேவ ஜனத்தை, விசுவாச குடும்பங்களை உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த நாட்களை குறித்து எங்களுக்கு விழிப்பை தருகிறீரே ஆண்டவரே. உமக்காய் எழுப்பிடுங்கப்பா. எங்க காரியம் எதையும் பெருசு பண்ணாதபடி எழும்ப பண்ணிடுங்க. ராஜ்யத்துக்காய் தீவிரிக்க பண்ணிடுங்க. ஜபத்துல தீவிரம், சுவிசேஷ பணியில தீவிரம். ஏசப்பா, கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை என் குடும்பங்களை உடைய நாமத்தில் ரத்தத்தில் மறைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு மகிமை ராஜா. எல்லா தீமைக்கு விலக்கி காத்தருளும் அப்பா. திருநாம மகிமை அடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.